இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியதை கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவீங்க. அது சித்திரை 21 வைகாசி 11 வரைக்கும் கத்திரி வெயில் அப்படிங்கிறது நம்மளுடைய வானியல் சாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு இது. அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆக அந்த நட்சத்திரங்கள் மேசராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அக்கினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபம் ஏற்றி தீப முன்னிலையில் பஞ்சபூதங்களை சாட்சியாக கொண்டு இது இந்த உலக நன்மைக்காண்டி நான் அதை செய்கிறேன்னு செய்யுங்க. உங்கள் வீடே குளிர்ச்சியாயிரும். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவப் பொருளாக உய்த்து உணர்வார்கள். இப்போ அடுத்து வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியதை கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லுவீங்க. அது சித்திரை 21 வைகாசி 11 வரைக்கும் கத்திரி வெயில் அப்படிங்கிறது நம்மளுடைய வானியல் சாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு இது. அதாவது முதல்ல கத்திரி நட்சத்திரம்ங்கக்கூடியது ரொம்ப கூடுதலாக சித்திரை மாதம், அதாவது அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆக அந்த நட்சத்திரங்கள் மேசராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அக்கினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 7 நாள் தான் அக்கினி நட்சத்திரத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் முன்னேழு நாள் பின்னேழு நாள் அதனுடைய பதிவு அதிகமாக இருக்கும். 21 தினங்கள் அக்கினி நட்சத்திரத்தினுடைய பதிவு இருக்கும். நீங்கள் இப்போவே இருந்து அந்த அக்கினி நட்சத்திரத்துடைய நீங்கள் இந்த மாதிரி முத்திரை பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது வந்து எங்கிட்ட நான் புத்தகம் வெளியிட்டிருந்தேன், முத்திரை புத்தகம். அந்த புத்தகத்தை படித்த அன்பர்கள் எல்லாருமே, அம்மா நீங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு முறை இந்த நீர்முத்திரையை நீங்கள் எங்களுக்கு விரிவாக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேர் எனக்கு பதிவு போட்டிருந்தாங்க. அதுபோக புத்தகத்துலேயும் நீங்கள் அந்த நீர்முத்திரையை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமாக எங்களுக்கு போட்டிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அடுத்த பதிப்பு போட்டால் கட்டாயம் நான் செய்கிறேன், அல்லது ஆங்கில பதிப்பு ஒன்று போடலான்னு இருக்கிறேன், அதில் நான் பதிவு செய்கிறேன் குழந்தைங்களான்னு நான் பொதுப்பட அவங்க குறை நிறை சொன்னவர்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னேன். என்கிட்ட கூடுமானவரை இந்த நீர்முத்திரையை பற்றிய விளக்கம் தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. மீதி முத்திரைகள் எல்லாமே எல்லாரும் அங்கீகாரம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 4-5 முத்திரைகளுக்கு வந்து சரியான போட்டோ இல்லாமல் இவங்க எடுத்த போட்டோவை போட்டாங்க. அவளுக்கு ஏமா இவ்வளவு சிறப்பாக பதிவேற்றம் பண்ணியவர்கள் அந்த முத்திரையும் இதை வச்சு பண்ணிங்களேன். 2 விமர்சனத்தை நான் சந்தித்தேன் குழந்தைங்களாம். அதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ நீர்முத்திரை பற்றி நான் வந்து நிறையா உங்களுக்கு முதல்ல நம்ம 21 நாள் வகுப்பு எடுக்கும்போதே பஞ்சபூத முத்திரைகள்னு அதை போட்டு தான் விரிவாக்கமாக தான் எடுத்தேன். என்னமோ அது உங்களுக்கு கிடைக்கலையே என்னமோ. நீங்கள் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இப்போ சொல்கிறேன். நீர்முத்திரை அப்படிங்கக்கூடியது சுண்டு விரல் நுனியோடு கட்டை விரல் நுனியை இணைத்து கொண்டு ஏனைய 3 விரல்களை நீட்டி வச்சுக்கிறது தான் நீர்முத்திரை அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த நீர்முத்திரையில் நம்ம வந்து முழுமையான பலனை பெறணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 நுனிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருந்தால் தான் நம்ம முழுமையான பலனை பெறலாம். இந்த முத்திரை வந்து எந்த உடம்பில் வந்து எப்போது நீர் வறண்டு போனாலாம், அதாவது நம்ம நீர் வறண்டு போனால் தான் வந்து கிட்னியில் கல், அதாவது சிறுநீரக கல், பித்தப்பை கல், யுட்ரஸில் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி, அப்புறம் கல்கரியா டெபாசிட்ஸு, இது எல்லாமே நீர்ச்சத்து வறண்டு போனால் வரக்கூடிய நோய். இப்போ எல்லாரும் கையில் பாட்டிலோடு தான் திரியிறாங்க. நான் பார்த்த அளவில் யாருமே கைவீசி நடந்து வரல குழந்தைங்களா. சங்கத்துக்கு வரதானாலும் கையில் ஒரு பாட்டிலோடு தான் வராங்க, பயிற்சிக்கு போகிறதானாலும் கையில் ஒரு பாட்டிலோடு தான் போகிறாங்க. அப்போ அவங்க நீர் அவங்க உடலில் வறண்டிருக்கு அப்படின்னு தெரியுது, கையில் நீர் வச்சுருக்குறாங்க, ஆனாலும் அதில் கல் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குது, அப்புறம் வந்து இதில் சிறுநீரக பையில் கல் இருக்குது, அப்புறம் வேறு உள் உறுப்புகளில் சில இதுகளில் வந்து கல்கரியா டெபாசிட், அது ஒரு வகையான கல் தான். யூட்ரஸில் அந்த இதில் ஓவரியில் எல்லாத்திலுமே இது மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு வகை கல் தான். கல்கரியா டெபாசிட் அப்படிங்கிறதான் கல்.
அது என்ன கல்கரியா டெபாசிட்? கால்சியம் சத்து கரைஞ்சு போகிறது இல்லை. சில உடம்புக்கு கால்சியம் அப்படியே கரைஞ்சிருது, சில உடம்புக்கு கால்சியம் கரையிறதில்லை. சுண்ணாம்பு சத்து அப்படிங்கக்கூடியது அது நம்ம உடல்வாக பொறுத்து. அப்படி மாதிரி கால்சியம் கரையாதவர்களுக்கு அது வந்து டெபாசிட் ஆச்சுன்னா அது கல்லாக கல்லாக உருவகித்து விடுகின்றது அந்த சூழ்நிலை. அப்போ நம்ம வந்து அதிலிருந்து விடுதலை பண்ணுவதற்கு நம்ம இந்த நீர் முத்திரையை நம்ம பண்ணணும். இந்த நீர் முத்திரையை நான் 3 வடிவத்தில் நான் போட்டிருக்கிறேன் குழந்தைங்களா. இது வந்து இது இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த இது மாதிரி வச்சாதான் அந்த நீர் முத்திரையினுடைய செயல்திறன் இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி. இப்போ நீங்கள் வந்து நீர் முத்திரையை எப்படி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடைக்கு மேலே இதை வச்சுக்கணும். இந்த நீர் முத்திரையில் தொடைக்கு மேலே இதை வச்சுக்கணும். தொடைக்கு மேலே வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் மூச்சை சீராக மூச்சை விடணும். மூச்சோடு பயணிக்கணும். சமணம் போட்டு உட்காந்துக்கலாம், பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம். சேரில் உட்கார்றவங்க கால் வந்து தரையில் பதிதா மாதிரி உட்காந்துக்கலாம். எப்போதும் ஒரு விரிப்பில் நம்ம வந்து உட்காந்துருக்கணும். சேரில் உட்காந்தா காலுக்கு அந்த விரிப்பை போட்டுக்கோங்க. ஏன்னா பூமியினுடைய இப்போ நமக்கு வந்து பூமியினுடைய கிராவிடேஷனல் ஈர்ப்பு விசை வந்து நம்மளை கீழே இழுத்துட்டு வரும். அப்போ நம்மளுடைய ஆற்றலை பூமி ஈர்த்து கொள்ளாமல் நமக்குள்ளேயே தக்க வைக்கிறதுக்கு தான் ஒரு துண்டு விரிச்சுக்கிட்டு உட்கார சொல்கிறது, ஒரு காலுக்கு ஒரு இது விரிப்பு வச்சுக்கிட்டு உட்கார சொல்கிறது. இது எல்லாமே நம்மளுடைய உடலின் இயக்கம் நமக்குள்ளே தேங்கி நிற்கிறதுக்கு. அப்போ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லா விதமான கல்கரியா டெபாசிட்டையும் கரைக்கும் ஆற்றல் உடையது. நீர் முத்திரை வந்து கிட்னியில் கல் இருக்கா, நம்ம பிளாடரில் கல் இருக்கா, எல்லாத்துலேயும் பித்தப்பை கல், இந்த கல் எல்லாத்தையுமே கரைக்கக்கூடியது. அப்போ இந்த நீர் முத்திரை வச்சுக்கலாம். நரம்பு சமனியாக இது பயன்படுகின்றது. அப்புறம் வந்து அட்மாஸ்பரிக்கு குளோபல் வார்ம் அப்படி சொல்கிறாங்க. அட்மாஸ்பரிக்கு வெப்பத்தை வந்து குறைக்கும் ஆற்றல் இந்த நீர் முத்திரைக்கு உண்டு. நீங்கள் இந்த நீர் முத்திரையை கொஞ்சம் நேரம் மனம் ஒருமைப்பட்டு நீங்கள் செய்து வருவீர்களேயானால் உங்களை சுற்றியே ஒரு விதமான ஒரு குளிர்ச்சி உருவாகிடும். அப்புறம் வந்து சில பேருக்கு நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பாதத்தில் எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து யூரித்ராவில் எரிச்சல், பாதத்தில், இது எல்லாத்துக்குமே இந்த முத்திரை வந்து சாலச்சிறந்த முத்திரை. எங்கே எரிச்சல் ஏற்பட்டாலும் நீர் முத்திரை செய்யலாம். கண்ணில் எரிச்சல், காதில் எரிச்சல், மூக்கில் எரிச்சல், வாயில் எரிச்சல், எங்கே எரிச்சல் ஏற்பட்டாலும் இந்த முத்திரை சாலச்சிறந்த முத்திரை, மிகுந்த குளிர்ச்சியை தரக்கூடிய முத்திரை. அப்புறம் இந்த முத்திரை வந்து இதை வந்து நீங்கள் வந்து வலது கையை தோளில் வச்சுட்டு இடது கையை அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு செய்தீங்கன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய முத்திரை. எதிரில் யாரோ வந்தாங்க, நம்மளை வந்து வலது கை உள்ளே வைத்து கொள்ள வேண்டும், இடது கை அதற்கு மேல் வர வேண்டும். வலது கை உள்ளே வச்சுக்கணும், வலது கையை வந்து இதில் வச்சுக்கோங்க, இடது கையை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. சரியா? வலது கையை உள்ளே வச்சுக்கோங்க, இடது கையை மேலே. இப்படி நீங்கள் காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம். இது எங்களுக்கு செய்ய முடியலம்மா, நைட்டில் படுக்கும்போது அது மாதிரி படுத்துக்கோங்க. ஆனால் தலையணை வச்சுக்காமல் படுத்துக்கோங்க. அப்போ மாற்று சிந்தனை உள்ளவர்கள் நம்மளை பார்க்கும்போது அந்த சிந்தனை அவங்களுக்கு வராது. மாற்று சிந்தனைனா நம்மளை எதிர்க்கணும், நம்ம கருத்தோடு முரண்படணும், நம்ம கூட அவங்க வந்து ஒத்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் இந்த முத்திரையை நீங்கள் வச்சுட்டு நைட்டில் எவ்வளோ நேரம் உங்களால் எப்படி வந்து வாசி மாறும்போது நம்ம யாருடைய அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கதா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒன்று இடக்கை பக்கம் மாற்றுவோம், அப்புறம் 2 மணி நேரம் கழித்து வலக்கை நம்மளாக மாறிக்குவோம். அது வந்து உடலின் இயக்க நிலை, நம்மளுடைய தசவாயுக்களுடைய இயக்கத்தால் நம்மளுடைய இயல்பு நிலை அது மாதிரி மாறிக்கும். அதனால் எப்போ அது மாறுதோ அது வரைக்கும் நீங்கள் வலது கையை முன்னால் வச்சுட்டு இடது கையை எப்படி வச்சுட்டு அப்படி இருக்கலாம். இது தவிர கையை வலது கையை மேலே போட்டு இடது கையை எப்படி வச்சு இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம தொடைக்கு மீது இதை வச்சுக்கலாம், அது மாதிரி. அப்போ இதை வந்து இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த முத்திரையை நீங்கள் செஞ்சு வர உங்களுக்கு இந்த முத்திரையினுடைய பலன்கள் எல்லாமே நீர் முத்திரையோட பலன்தான். அது தவிர நீங்கள் இந்த மாதிரி முத்திரை பண்ணும்போது, மீண்டும் சொல்கிறேன், வலக்கை வந்து இடது தோல்லையும் இடக்கை வந்து வலது தோல், இது மாதிரி வச்சுக்கிட்டேன்னா உங்கள் கூட இப்போ நமக்கு போராட்டமே என்ன, நான் சொன்னதை கேட்கலை, நான் சொல்கிறேன் நான் சொன்னதை கேட்கலை, இது சாதாரணம்.
நான் சொல்கிறேன், இவங்க கேட்கல. நான் சொல்லியுமே கேட்கலன்னா வேறு யார் சொல்லு? எப்படி அந்த ரேஞ்ச் எப்படி போகுது பாருங்கள். நான் சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறாங்கம்மா அப்படி சொல்கிறது அது ஒரு டைப். நான் சொல்லி கேட்கலைங்கிறது ஒரு டைப். நான் சொல்லியுமே கேட்கல. இந்த மாதிரி பிரச்சனையே வராது நமக்கு. நீங்கள் இந்த முத்திரை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்கட்டும், நட்பு சுற்றத்தோடு இருக்கட்டும், யார் கூட நீங்கள் இருந்தானாலும் இதை நீங்கள் உணரலாம். இதுக்காக வேண்டி நாம் பதிலுக்கு எது செய்யணும், இவன் என் கூட ஒத்து வரல அதுக்கு நான் அதை பண்ண போகிறேன், எதையுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இந்த முத்திரை போதும். உங்கள் கூட எல்லாரும் ஒத்து உணர்வோடு பழகுவதற்கு இந்த முத்திரை ஒன்று போதும். அப்போ இது வந்து நரம்பு தளர்ச்சியை சமனப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு நாவறட்சியை தடுத்து ஒரு ஆற்றல் தரக்கூடிய முத்திரை. அப்புறம் வந்து உடலில் நீர்ச்சத்து எங்கேயெல்லாம் குறைகின்றதோ அங்கே நீர்ச்சத்தை ஏற்படுத்தி தந்து எரிச்சலை குறைக்கும் ஒரு முத்திரை. கண்ணெரிச்சல் மூக்கெரிச்சல் உடையவர்களுக்கு, நாவறட்சி உடையவர்களுக்கு இது சிறந்த முத்திரை. அப்புறம் கல்கரியா டெபாசிட் எங்கே இருந்தானாலும் கரைக்கும் ஒரு முத்திரை. நரம்பு சமனி முத்திரை. அது மாதிரி இந்த முத்திரைக்கு நிறைய பெயர் உண்டு. இதை நீங்கள் செய்து வரும்போது இந்த வருங்காலத்தில் நாட்டில் வெப்பம் ஏற்கனவே இப்போ பாருங்கள், இப்போது ஒன்றுமே இல்லை, ஒரு பரபரப்பு, நாடே பரபரப்பு, உலகமே பரபரப்பு, என்ன நடக்குமா? இதை நீங்கள் இந்த முத்திரை செய்து வந்தால், இப்போ ஏற்கனவே சமாதான முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை போட்டிருக்குறோம். அந்த முத்திரையை நீங்கள் வழக்கம் போல் கையை மடியில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். அதை நான் சொல்ல தவறிட்டேன். நீங்கள் அதை போட்டுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட போட்டுக்கலாம். இந்த முத்திரையும் வழக்கமாக தொடைக்கு மீது சமணத்தில் உட்காந்து செய்யலாம், பத்மாசனத்தில் உட்காந்து செய்யலாம், வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்யலாம். நீங்கள் எதில் உட்காந்து செய்தனாலும் தொடைக்கு மீது உங்கள் கை இருக்கட்டும். தொடையை விட்டு நீட்டி இருக்கக்கூடாது குழந்தைங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து லங்ஸ் ப்ரீத்திங் வந்து உங்களுக்கு இப்படி சுருங்கிடும். நீங்கள் தொடையில் வைக்கும்போது தான் உங்கள் மார்பு சுற்றளவு விரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் உருவாகும். அதனால் நீங்கள் வந்து இந்த உலக வெப்பத்தையும் தணிக்கலாம், உங்கள் வீட்டு வெப்பத்தையும் தணிக்கலாம், உங்களை சுற்றி உள்ள வெளி வெப்பநிலையும் நீங்கள் தணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஆற்றல் ஒவ்வொரு தனி மனிதன் கையிலும் உள்ளது. இதை நீங்கள் ஒரு சாலச்சிறந்த ஒரு ஒரு சேலஞ்ச், அதுக்கு பேர் என்ன, ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு, சரிதானா, ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து இந்த முத்திரையை செய்து வாங்க. நான் வந்து இந்த வெப்பத்திலிருந்து என் மக்களை காப்பாற்ற போகிறேன், என் நாட்டு மக்களை நான் காப்பாற்ற போகிறேன். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும். நான் ஒரு இடத்துலேருந்து நான் செய்கிறேன், நான் தீபம் ஏற்றி தீப முன்னிலையில் பஞ்சபூதங்களை சாட்சியாக கொண்டு இது இந்த உலக நன்மைக்காண்டி நான் அதை செய்கிறேன்னு செய்யுங்க. உங்கள் வீடே குளிர்ச்சியாயிரும், வெளி வெப்ப நிலைகள் சீராக அமையும். அப்போ ஓரளவுக்கு நாட்டு நிலைமை சீராகும், மக்கள் மனநிலை சீராகும். எல்லோரும் வீட்டுக்கு ஒருத்தர் செஞ்சால் கூட அது ஆகும். தனித்தனியாக நம்ம செய்யும்போது நம்மளுடைய உடல் நிலமும் மனநலமும் நன்றாக ஆகும். அப்படிங்கிறதோடு இந்த நீர்முத்திரையான நம்ம வச்சுக்கலாம். சரியா? எல்லாமே தொடைக்கு மேலே வச்சு செய்யுங்க.